ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி உத்திரம் 2026 எப்போது, எதற்காக இந்த நாளை கொண்டாட வேண்டும், வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பங்குனி மாதத்தில் வரும் மிக முக்கியமான சிறப்புக்குரிய நாள் பங்குனி உத்திரம் உற்சவம்தான். இந்த நாளில் அனைத்து முருகன் கோவில்களிலுமே சிறப்பு வழிபாடுகள், பூஜைகள், திரு கல்யாண வைபவங்கள் நடைபெறுவது வழக்கம். ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி தினம் முருகப்பெருமான் மற்றும் சிவபெருமானுடன் தொடர்புடைய வழிபாட்டு நாளாக கருதப்படுகிறது. ஆனால் பங்குனி மாத பௌர்ணமியான பங்குனி உத்திர தினம் முருகப்பெருமானுடன் அனைத்து தெய்வங்களையுமே வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக குறிப்பிடப்படுகிறது. இந்துக்களின் மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்று பங்குனி உத்திரம். பங்குனி மாதத்தில் பௌர்ணமியும் உத்திரம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் இந்த உற்சவம் கொண்டாடப்படுகிறது. இது முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாளாகவும் விரத நாளாகவும் கருதப்படுகிறது. முருகப்பெருமான் இந்திரனின் மகனான தெய்வ யானையை திருமணம் செய்து கொண்டது இந்த நாளில்தான் என புராணங்கள் சொல்கின்றன. முருகப்பெருமான் மட்டுமின்றி சிவன், பார்வதி, ஸ்ரீராமர், சீத்தை, ரங்கநாதர், ஆண்டாள் என பல தெய்வீக திருமணங்கள் நடைபெற்ற நாளாக பங்குனி உத்திரம் குறிப்பிடப்படுகிறது. இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் திருமண வரம் கிடைக்கும் என்பதால் தான் பங்குனி உத்திர விரதத்திற்கு கல்யாண விரதம் என்ற பெயரும் உண்டு. இந்த நாளில் முருகப்பெருமானின் 6 படை வீடுகளிலுமே காவடி, பால்குடம் ஏந்து வந்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவார்கள். இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் திருமண வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் நீங்கி நல்ல வாழ்க்கை துணை அமையும் என்பது நம்பிக்கை. இப்போது பங்குனி உத்திரம் ஏப்ரல் 1 புதன்கிழமை ஆரம்பமாகிறது. உத்திர நட்சத்திரமானது மார்ச் 31 மாலை 3:20 மணிக்கு நமக்கு ஆரம்பித்துவிடும். உத்திர நட்சத்திரம் ஏப்ரல் 1 மாலை 4:17 வரை இருக்கிறது. பௌர்ணமி என்பது ஏப்ரல் 1ஆம் தேதி காலை 7:38 மணிக்கு ஆரம்பித்து ஏப்ரல் 2ஆம் தேதி காலை 7:57 மணிக்கு பௌர்ணமி திதி நிறைவடைகிறது. பங்குனி உத்திரம் அன்று சிறப்பு பூஜைகள், விரதம், வழிபாடுகள் செய்தால் செல்வ வளம், ஒற்றுமை, திருமண வாழ்க்கையில் விருப்பங்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும். அதனால்தான் இந்த நாளில் வேண்டுதல் நிறைவேறிய பலருமே மொட்டையடித்தும் காவடி ஏந்தியும் முருகப்பெருமானுக்கு நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவதை வழக்கமாக வைத்துள்ளார்கள். பங்குனி உத்திரம் அன்று திருமணம், சொத்துக்கள் வாங்குவது, வீடு கிரகப்பிரவேசம் செய்வது போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதுமே வழக்கமாக உள்ளது. தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களிலுமே திருமண வரம் வேண்டி பங்குனி உத்திர நாளில் பலருமே விரதம் இருப்பது வழக்கம். திருமணம் ஆகாத ஆண் பெண்கள் மட்டுமின்றி திருமணமான தம்பதிகளுமே இந்த நாளில் சிறப்பு பூஜைகள் செய்து தங்களின் வாழ்க்கை சிறப்பாக அமைய வழிபாடு செய்வார்கள். இது தெய்வத்திற்கும் மனிதர்களுக்கும் இடையே ஆன்மீக பந்தத்தை உருவாக்கும் நாளாக கருதப்படுகிறது. பல தெய்வங்களுக்கும் திருமணம் நடைபெற்ற நாளாக இருந்தாலும் பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்கு உரிய நாளாகவே கருதப்படுகிறது. காரணம், முருகப்பெருமானுக்குள் அனைத்து தெய்வங்களும் அடக்கம் என சாஸ்திரங்கள் சொல்கிறது. அதனால்தான் இது முருகனுக்கு உரிய வழிபாட்டு நாளாக கருதப்படுகிறது. பங்குனி உத்திரம் அன்று முருகப்பெருமானிடம் வேண்டிய வரங்கள் கிடைக்க நெய் தீபம் ஏற்றி வைத்து விரதம் இருந்து பஞ்சாமிர்த அபிஷேகம், பால் அபிஷேகம் செய்து ஓம் சரவண பவாய நமக என்ற மந்திரத்தை உச்சரித்தும் வழிபட வேண்டும். முழு உபவாசமாக விரதம் இருக்க முடியாதவர்கள் முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பு அமர்ந்து மனதார ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை உச்சரிக்கலாம். அல்லது 108 முறையாவது உச்சரித்து வழிபடலாம். முருகனின் 108 சதநாமாவளிகளை சொல்லி அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல், பாயாசம், பழங்கள், பஞ்சாமிர்தம், வெற்றிலைப்பாக்கு, தேங்காய் போன்றவற்றை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுவதும் சிறப்பு. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.